எண்ணின் ஆன்மீக கலசம். வாழ்க்கை ஜோதிடர் திரு பி. முகுந்தன் முரளி. இப்பொழுது சிறப்புரை ஆற்ற இருக்கின்றார். ஐயா அவர்கள் வருவதற்கு கொஞ்சம் காலதாமதம் ஆகிவிட்டது. இருந்தாலும் இந்த அற்புதமான ஒரு கருத்துக்களை பதிவு செய்த பிறகு நம்முடைய விஜயலட்சுமி மேடம் அவர்களும் சிறப்புரை ஆற்ற இருக்கின்றார்கள் MM சிஸ்டத்தில். அதற்கு அடுத்தபடியாக நம்முடைய ஐயா அவர்களும் அவருடைய கருணாகரன் ஐயா அவர்கள் அவருடைய அனுபவத்தை பற்றி பகிர்ந்து கொள்ள இருக்கின்றார் என்பதனை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது நம்முடைய பண்டிட் இருங்க ஐயா பேசுனதுக்கு அப்புறம் கொடுத்துக்கலாம். இப்பொழுது நம்முடைய பண்டிட் பாலசுப்ரமணிய ஐயா அவர்கள் இப்பொழுது சிறப்புரை ஆற்ற வருக வருக என அன்புடன் அழைக்கின்றோம். உங்களுடைய கைத்தட்டலோடு. திருச்செந்தூர் வேலவன் பாதம் பணிந்து, என்னுடைய குருநாதர் தெய்வ திரு முத்தூர் ராமசாமி ஐயா அவர்கள் பாதம் பணிந்து, அர்த்தநாரீஸ்வரர் பாதம் பணிந்து, ஆஞ்சநேயர் பாதம் பணிந்து, காலபைரவர் பாதம் பணிந்து, என்னுடைய தாய் தந்தையரின் பாதம் பணிந்து, மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவகம் நடத்தும் 68வது மாதாந்திர கருத்தரங்கிற்கு வருகை புரிந்திருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய நன்றியை ஒரு முறை உரித்தாக்கி, இந்த விழாவை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் மதிப்பிற்குரிய எம்முடைய நண்பர் முந்தர் முரளி ஐயா அவர்களுக்கும், இந்த ஆராய்ச்சி அறிவகத்தின் நிர்வாக குழு உறுப்பினர்களுக்கும், இந்த நிர்வாகத்தை சிறப்பாக நடத்த உதவி புரிந்து கொண்டிருக்கும் அனைத்து நபர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை உரித்தாக்கி, இன்று எனக்கு பேச கொடுக்கப்பட்டிருக்கும் தலைப்பு திதி சூனியம். என்னப்பா இது, நட்சத்திரத்தை பேசுறீங்க, திதியை பேசுறீங்க, கேட்டு கேட்டு புளிச்சு போச்சு இல்லைங்களா? எப்போ பாரு ராசி நட்சத்திரம் திதி யோகம் கரணம் இப்படியே பேசிகிட்டு இருந்தால் ஏதாச்சும் ஒரு புதுசாக ஒரு சில விஷயங்களை சொன்னால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதான் இப்போ நிறையா மக்களுடைய எதிர்பார்ப்பு இல்லைங்களா? எந்த யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணாலும் நட்சத்திர சூட்சமம், ராசி, திதி, யோகம், கரணம் இந்த கான்செப்ட் தான் பேசிகிட்டு இருக்கோம். சரி, அதில் ஏதாச்சும் ஒரு புதுசான விஷயங்கள் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கும் புதுசான விஷயங்கள் நாங்கள் நிறைய கண்டுபிடிச்சிருக்கிறோம். தமிழ் எண்கணிதம் அப்படிங்கிற ஒரு எண்கணிதத்தை கண்டுபிடிச்சிருக்கிறோம். விதியின் ரகசியங்கிற ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்கிறோம். வாயில் வாஸ்துங்கிற விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்கிறோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அனுபவத்தில் மிக மிக சரியாக பொருந்தி வரக்கூடிய விஷயங்கள் தான். இது இன்னும் மக்கள் பயன்பாட்டுக்கு வரலைங்க. மக்கள் பயன்பாட்டிற்கு வருகின்ற பொழுது அதனுடைய உண்மைத்துவம் அப்படிங்கிறது மக்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா இதை கண்டிப்பாக விடவே மாட்டாங்க. ஸோ நமக்கு திதியை பற்றி பேசியிருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி ஐயா ஒருத்தர் கடைசியாக முன்னாடி பேசிகிட்டு இருந்தாங்க, கடனை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்களா? கடன் நிவர்த்தி. சரி, எனக்கு நாம் ஒரு விஷயத்த சொல்லும்போது நமக்கு தெரிஞ்ச விஷயத்த ஒரு சொல்லிட்டு போயிடலாமே, ஒன்றும் தப்பு கிடையாது. கடன் நிவர்த்தி அப்படிங்கிறது பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கடன் அடைக்கிறதுக்கு எந்த காலத்தை தேர்ந்தெடுக்கிறது, அதான் மெயின் முக்கியம். இப்போது கடன் அடைப்பதற்கு எந்த நேரம் மிகச்சிறந்த நேரம்? 7 நாள் இருக்குதுங்களா? பொதுவாக என்ன சொல்லுவாங்க, எந்த நாளில் கடன் அடைக்கலாம் நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க? செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு. ஏன் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு கடன் அடைச்சா கடன் தீரும்? வேகமாக எந்த ஒரு விஷயமும் வேகமாக செயல்படும். அப்போ உங்களுக்கு ஒரு கடன் இருந்துச்சு அப்படின்னா அந்த கடனை அடைக்கிறதுக்கு செவ்வாய்க்கிழமை நாளை தேர்ந்தெடுக்கிறோம். ஆனால் செவ்வாய்க்கிழமை நாளில் ஒரு குறிப்பிட்ட நேரம்னு ஒன்று இருக்கு. செவ்வாய்க்கிழமை நாளில் ஒரு குறிப்பிட்ட நேரம்னு ஒன்று இருக்கு. அந்த செவ்வாய்க்கிழமை நாளில் செவ்வாய் ஓரையில் குளிகை நேரம் இணைகின்ற நேரம். எந்த நேரம்? 1 to 2. ஓகேங்களா? குளிகை நேரம் அப்படிங்கிறது எத்தனைங்க? 12 to 1:30. அப்போ எந்த நேரத்தில் கனெக்ட் ஆகுதுங்க? 1 to 1:30. ஓகேங்களா? அப்போது செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரை குளிகை நேரம் கனெக்ட் ஆகிற டைம் அந்த 30 நிமிஷம். அப்போது இந்த 30 நிமிஷம் சொல்லி போட்டு நாம் உடனடியாக போய் அதையும் நிர்ணயம் பண்ணிடக்கூடாது. சூரிய உதயம் எப்போன்னு பார்க்கணும். இப்போது நாம் உங்களுக்கு ஒன்று வேண்டாங்க, இப்போ சூரிய உதயம் 6:30 உதிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நீங்கள் குளிகை நேரத்தை எந்த டைமில் கனெக்ட் பண்ணுவீங்க? 12 to
2 தான் கனெக்ட் பண்ணணும். செவ்வாய் ஓரை எப்போ கனெக்ட் பண்ணுவீங்க? 1:30 to 2:30 தான் கனெக்ட் பண்ணுவோம். அப்போ அந்த நேரத்தில் குளிக்கிற அந்த கரெக்டான நேரம் எதுங்க? 1:30 to 2. அப்போ நம்ம பார்த்துக்கணும். ஏன்னா நம்ம வந்து பொதுவாக இந்த ஓரையில் அடைக்க சொன்னீங்க சார், எனக்கு ஒன்றும் கடனே தீரலைன்னா அதுக்கு நாம் பொறுப்பாக முடியாது. அப்போ ஓரையானாலும் சரிங்க, அந்த குளிகை நேரமானாலும் சரிங்க, அந்த பிறந்த சார் அந்த அன்னைக்கு எந்த அந்த சூரியன் உதிச்ச நேரம் அந்த நேரத்தில் கனெக்ட் பண்ணி அந்த நேரத்தில் கடன் அடைச்சோம்னா கண்டிப்பாக கடன் தீரும். இது என்னுடைய அனுபவம். அப்போ அந்த குளிகை நேரமும் செவ்வாய்க்கிழமை நேரம் வரும்போது அடைச்சா என்ன ஆகுங்க? விரைவில் என்ன ஆகும்? அடையாதுங்களா? நிச்சயமாக அடைந்து விடும். அடைஞ்சிருமா? சரி. இப்போ அதுக்கு அடுத்து இதில் வேற எப்போ அடைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பவகரணம் வருகின்ற நாள். பவகரணம் செவ்வாய்க்கிழமை நாள், இதெல்லாம் கலந்து வர நாள். ஓகேங்களா? பவகரணம் செவ்வாய்க்கிழமை கலந்து வர நாள். அப்போ பவகரணமும் செவ்வாய்க்கிழமை எப்போ கலந்து வருதுன்னு பார்த்துக்குங்க. இதை ஏன் நான் இன்னைக்கு இங்கே பேசுகிறேன் தெரியுங்களா? இன்னைக்கு ஓடுகின்ற கரணம் ஒரு கான்செப்ட் எடுத்துக்காம இங்கே வந்து நம்ம பேச மாட்டோம். அப்போ இன்னைக்கு ஓடுகின்ற கரணம் பவகரணம். இன்னைக்கு என்ன கிழமை வருதுங்களா? அப்போ ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது இந்த பிரபஞ்சம் அதை சொல்வதற்கு நமக்கு அனுமதி தர வேண்டும். என்ன பண்ணுங்க? நம்ம சொல்லுவதற்கு பிரபஞ்சம் அனுமதி தர வேண்டும். அப்ப கரெக்ட் ஆயிடுச்சுங்களா? சரி, சரிங்க சார். இப்போ இதை மட்டும் கனெக்ட் பண்ணா போதுமா? இன்றைய கருத்தரங்கம் 68வது கருத்தரங்கம். 6 8னா எத்தனைங்க கூட்டுனா 14. அப்போ 1 4 எத்தனைங்க? 5. அப்போ 5னா என்ன கிரகம்? குரு, புதன் வாங்க. ஆனா 5னா என்னங்க? அஞ்சுனா குரு. சரிங்க. இப்ப 5னா குரு. இன்னைக்கு எனக்கு நான் ஒரு தலைப்பு பேசலாம். இப்ப நான் தலைப்பு லைட்டா தான் பேசுவேன், மற்ற விஷயங்கள் தான் அதிகமா பேசுவேன். இன்னைக்கு எனக்கு கொடுத்த தலைப்பு என்னங்க? திதி. திதி சூன்யம். இன்னைக்கு என்ன திதி ஓடிட்டு இருக்குது? சப்தமி திதி. காலையில விழா ஆரம்பிக்கும் போது என்ன திதி ஓடிச்சுங்க? சப்தமி திதி ஓடிச்சு. தேய்பிரை சப்தமி. தேய்பிரை சப்தமிக்கு எது திதி சூன்ய ராசி? தேய்பிரை சப்தமிக்கு எது திதி சூன்ய ராசி? அதுவே தெரியலையா? தனுசு ராசி. தனுசு ராசி யாருடைய ராசி? குருவுடைய ராசி. அப்போ 68 என்று சொல்லக்கூடிய 5ஆம் எண்ணை கொண்ட இந்த கருத்தரங்கில் குரு என்று சொல்லக்கூடிய ராசி சூன்யம் அடையக்கூடிய இந்த நாளில் எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு திதி சூன்யம். இது நான் தேர்ந்தெடுக்கலை. நான் எப்பாச்சு தான் வந்து மூந்தன் முரளி ஐயா நம்மளுக்கு எப்பாச்சும் ஒரு டைம் தான் மூந்தன் முரளி ஐயா வந்து நம்மளை கூப்பிடுவார். நானும் எனக்கு ஒரு டைம் கிடைக்காதுங்க. போன மாதம் கூட ஒரு டைம் 2 மாதம் முன்னாடி கூப்பிட்டு டைம் கிடைக்கலைங்க. இந்த டைம் தான் டைம் கிடைச்சது வர்றதுக்குங்க. கரெக்டாக எடுத்து பார்க்குறோம் 68 5 குரு. என்னடா குருவுக்கு இன்னைக்கு சம்பந்தம் பண்ணு பார்த்தோன்னா தேய்பிரை சப்தமிக்கு திதி சூன்யம் குருவுடைய வீடு. சரி, அதுதான் இன்னைக்கு கரெக்டாக இருக்குதா? சரி, வேற ஏதாச்சும் கனெக்ட் பண்ணி பார்ப்போமே அப்படின்னு பார்த்தா இன்னைக்கு என்ன காரணம்? பவகரணம். இன்னைக்கு என்ன நாள்? செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்கு குருவுக்கு ஏதாச்சும் சம்பந்தம் இருக்கும் இல்லையா? செவ்வாயுடைய அதிபதி செவ்வாய். யாருங்க? செவ்வாய்க்கிழமைக்கு அதிபதி செவ்வாய். பாவத்துக்கு அதிபதி செவ்வாய். அப்ப நீ செவ்வாய்க்கு குருவுக்கு சம்பந்தம் இருக்கணும் இல்லைங்களா? செவ்வாய் குருவுடைய புனர்பூச நட்சத்திரத்துல அதிக பாகையில உட்கார்ந்துருக்கிறார். நீங்க செவ்வாய் தான் நீங்க அதிக பாகைங்க. செவ்வாய் எங்க இருக்காருங்க? மிதுனத்துல புனர்பூசத்துல அதிக பாகையில உட்கார்ந்து இருக்கிற கிரகம் யாருங்க? செவ்வாய். அப்ப ஏதோ கனெக்டிவிட்டி வருதுங்க. நம்மள பிரபஞ்சம் அனுப்புதுன்னா ஏதோ ஒரு கனெக்ஷன் இல்லாம நமக்கு அனுப்பாது. அப்ப நான் ஏன் வந்து இந்த கடனை பத்தி பேசுனா அது அந்த டைம்ல எனக்கு தோன்ற விஷயம். இன்னைக்கு கடனை பத்தி பேசியிருக்கிறாரு. கடனுக்கு எதுக்காச்சும் சம்மந்தம் இருக்குமான்னு யோசிச்சு பார்க்கும்போது பவகரணம் போயிட்டு இருக்குது. கரெக்டா பார்த்தோம்னா அந்த நேரத்தை சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலையை பிரபஞ்சம் எனக்கு உருவாக்கி கொடுத்திருக்கிறது. ஓகேங்களா? அப்போ ஏன்னா எல்லாரும் மக்கள் வந்து பாத்தீங்கன்னா எல்லோருக்கும் ஒரு கஷ்டம் இருக்கும். கஷ்டம் இல்லாத மக்கள் இருப்பாங்களா? கஷ்டம் இல்லாத மக்கள் இருக்க மாட்டாங்க. இந்த ஜோதிடம் என்பது ஏதோ வந்து எடுத்தோன்னையும் படிக்கிற விஷயம் கிடையாது. ஜோதிடம் என்பது அனுபவம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்தை இறைவன் உங்களுக்கு கொடுத்து கொண்டே இருப்பார். இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும்.
அப்போ நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா, அவர் அப்படியே ஒரு அமைதியாக இருப்பாருப்பா, அவருக்கு நிறைய விஷயம் அவர்கிட்ட இருக்குதுப்பா, ஆனால் இங்கேயும் வெளியே சொல்ல மாட்டாருப்பான்னு சொல்லுவாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு தெரிந்த விஷயங்களை நீங்கள் மக்களுக்கு கொடுக்கும் பொழுது இந்த பிரபஞ்சம் இன்னொரு புது விஷயத்தை உங்களுக்கு கொடுக்கும். நீங்க ஒளிச்சு மறைச்சு வச்சீங்கன்னா அது உங்களோட போயிடும். என்னங்க, உங்களோட போயிடும். அப்ப ஜோதிட சாஸ்திரம் அப்படிங்கிறது பலவிதமான ஆய்வுகளை கொண்டது. இப்போ ஜோதிட சாஸ்திரத்தில் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு சாரர் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி சொல்லுவாங்க, வெறும் கிரகத்தை வச்சு மட்டுமே பலன் சொல்றவங்க இருக்காங்க. வெறும் ராசி கட்டம் போதும், வெறும் ராசி கட்டத்தை வச்சு பலன் சொல்றவங்களும் இருக்காங்க. நவாம்சம் கண்டிப்பா வேணும், ராசி நவாம்சத்தை வச்சு பலன் சொல்றவங்களும் இருக்கிறாங்க. மரபணு ஜோதிடத்தை வச்சு பலன் சொல்றவங்களும் இருக்கிறாங்க. டிஎன்ஏ ஜோதிடத்தை வச்சு பலன் சொல்றவங்க இருக்காங்க. திதி கரணம் யோகத்தை வச்சு பலன் சொல்றவங்களும் இருக்கிறாங்க. இருக்காங்களா? அஷ்டவர்க்கத்தை வச்சு சொல்றவங்க இருக்காங்க, பஞ்சபட்சி வச்சு சொல்லியிருக்காங்க, இப்படி நாடி வச்சு சொல்லிருக்காங்க, பிறகு நதி நாடி, இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் ஜோதிடத்தில் உள்ள போனால் இருந்துகிட்டே தான் இருக்கு. அப்போ ஒவ்வொரு விஷயங்களும் எப்படி வேலை செய்கிறது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? எந்த ஒரு கருத்துக்கள் யார் கொடுத்தாலும் அதில் அவங்க கொடுக்குறாங்கன்னா சாதாரணமாக கொடுத்துருக்க மாட்டாங்க, ஒரு ஆய்வு பண்ணி ஆராய்ச்சி பண்ணி தான் கொடுத்துருப்பாங்க. அது நம்முடைய வாழ்க்கையில் எந்த அளவிற்கு பொருந்தி போகிறது அப்படிங்கிறத என்ன பண்ணணுங்க, பலவிதமான ஜாதகங்களை ஆய்வு செய்து தான் ஒரு முடிவுக்கு வரணுமா வேண்டாங்களா? இப்போ கேட்குறாங்க, சார் இந்த பரிகாரம் சொன்னோம், இந்த பரிகாரத்தை செஞ்சோம், இன்னும் எனக்கு நடக்கலையே சொல்கிறாங்க இருக்கிறீங்களா? அப்போது ஒரு விஷயம் பரிகாரத்தை செஞ்சாலும் எப்போ நடக்குங்கிற விஷயம் ஒரு ஜோதிடருக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ பொதுவாக இப்போ சொல்லுவாங்க, சார் நீங்கள் பரிகாரம் சொல்கிறீங்க சார், வீடு கட்டுறதுக்கு பரிகாரம் சொன்னீங்க சார், நான் பரிகாரம் சொல்லி செய்ய சொல்லி பல நாள் ஆச்சு சார், 2-3 வருஷம் ஆச்சு சார், நான் நீங்கள் சொன்ன மாதிரி எல்லா இதையும் பண்ணேங்க சார், ஆனால் எனக்கு நடக்கலைங்க சார். அப்போது அந்த நடக்கின்ற காலம் எது, அந்த நடக்கின்ற காலத்தில் எந்த கிரகங்கள் நடப்பதற்கு தடையாக இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கணுமா வேண்டாங்களா? கண்டிப்பாக பார்க்கணும். அதுல எல்லாம் உள்ள சூட்சமங்கள் நிறையா இருக்கு, உள்ள சூட்சமங்கள்லாம் நிறையா இருக்கு. அதை உள்ள போய் நம்ம என்ன பண்ணுவோங்க, ஆய்வு பண்ணுவோம். சரி, நம்ம சப்ஜெக்ட்டுக்கு வருவோம். சப்ஜெக்டுக்குள்ள போயிடலாங்களா? திதி அப்படின்னா பொதுவாக நம்ம இந்த பிரபஞ்சத்தில் என்ன அப்படின்னு சொல்லுவோம்னா, திதி அப்படிங்கிறது என்னங்க, சந்தோஷம், செல்வம். திதி தான் சந்தோஷம், செல்வம். அப்ப சந்தோஷத்தை செல்வத்தை கொடுக்கிறது எதுங்க, திதி. இப்ப திதி பார்த்தீங்கன்னா இந்த பஞ்சாங்கத்தில் எத்தனாவதா இருக்குதுங்க, வாரம் திதி 2வதா இருக்கு. அப்போ இந்த திதி அப்படிங்கிறதுக்கு எந்த கிரகம்னா சுக்கிரன். திதினா நீர். அப்ப நல்லா பாருங்க, திதி எப்ப கொடுக்குறோம், நீர் தலங்களை தான் போய் திதி கொடுக்குறோம். எதுக்காக கொடுக்குறோம், முன்னோர்களுக்கு கொடுக்குறோம். முன்னோர்களுக்கு எதுக்காக கொடுக்குறோம், அவங்களுடைய ஆன்மா சந்தோஷத்துக்காக கொடுக்குறோம். அவங்க நம்மளை வாழ்த்தணும், சந்தோஷப்பட்டு வாழ்த்துறதுக்காக கொடுக்குறோம். அப்போ அந்த திதி என்பது நீர் தத்துவம். அப்போ முன்னோர்கள் சந்தோஷப்பட வேண்டும், என்ன பண்ணுங்க, அதுக்கு கிரகம் யாருங்க, சந்தோஷத்தை சொல்ற கிரகம் யாருங்க, சுக்கிரன் தான். சுக்கிரன் தானே சந்தோஷத்தை கொடுக்கணும். சந்தோஷத்தை கொடுக்குற கிரகம் யாருங்க, சுக்கிரன். 2ஆம் இடம் 7ஆம் இடம். அது இல்லாம ஒரு மனுஷனுக்கு சந்தோஷம் இருக்கா? 2 இல்லாம சந்தோஷம் இருக்குமா? பணம் வேண்டும், கல்யாணம் இல்லாம இல்லை. அப்போ ஒன்று கல்யாணம் பண்ணிக்கிட்டு மனைவியோட சந்தோஷமா வாழணும், அல்லது கல்யாணமே பண்ணினாலும் காலபுருஷனுக்கு 2ஆம் இடங்கிற பணம் வேணும். அப்போ ஒரு ஜாதகத்தில் செல்வத்தை கொடுப்பது யார் அப்படின்னா யாருங்க, செல்வத்தையும் சந்தோஷத்தையும் கொடுப்பது திதிதான். அப்ப நீங்க உங்களுடைய திதியினுடைய உள் சூட்சமங்களை தெளிவா தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா 100% உங்களுக்கு வெற்றி உண்டு. நான் சார் என்னோட அனுபவத்தில் நிறைய பார்த்துருக்கிறேன், உண்மையை சொல்றேங்க. ஒரு மனிதனுக்கு ஏகப்பட்ட தோஷம், முடக்கு தோஷம், ஏகப்பட்ட தோஷம், திசா தோஷம், புத்தி தோஷம் நிறைய இருக்கு. ஆனா அந்த மனிதன் திதியினுடைய பாதையில நடக்கிற போது அவன் 100% வெற்றியாளனாவே இருக்கிறான். ஒன்றும் வேண்டாங்க சார், நான் ஒரு திதி சொல்றேங்க. இப்போ எல்லா திதியும் பேசுறதுக்கு டைம் இருக்காது, சிம்பிளா சொல்லி முடிச்சிடறேன். ஒருத்தர், நீங்க யாரை வேணாலும் பாருங்க, சதுர்த்தி திதியில ஒருத்தர் பிறந்திருக்காங்கன்னு வச்சுங்க. நான் சொல்றது வளர்பிறை சதுர்த்தி. நம்ம என்ன சொல்லுவோம் பொதுவா, சதுர்த்தி திதி நல்ல திதியில பிறந்துட்டாங்க, வளர்பிறை சதுர்த்தி திதியில பிறந்துட்டாங்க, அருமையான திதிமோ. வளர்பிறை சதுர்த்தி திதியில பிறந்தவங்களோட லைஃப்பை போய் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்று குடும்ப வாழ்க்கை பிரச்சனையா கிடக்கும், இன்னொருத்துக்கு வருமானம் வராது, இன்னொருக்கு வருமானம் வரும், பாக்கெட்ல தங்காது.
வளர்பிறை சதுர்த்தி திதியில் பிறந்தவங்களுக்கு இந்த ரெண்டு விஷயத்தில் ஏதோ ஒன்று நடக்கும். ஒன்று குடும்பம் பிரச்சனையாக கிடக்கும். குடும்பம் அமையாமல் இருக்கலாம், அல்லது குடும்பம் அமைஞ்சு குடும்ப பிரச்சனையாக இருக்கும், அல்லது வருமானம் இல்லாமல் இருக்கும், அல்லது வருமானம் வரும் கையில் தங்காது. இதெல்லாம் சதுர்த்தி திதிக்கு இருக்கும். சார் இது ரெண்டுமே இல்லை சார் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. சார் நீங்கள் சொன்னது ரெண்டுமே இல்லை, எனக்கு வருமானம் இருக்குது குடும்பமும் இருக்குது அப்படிம்பாங்க. நீங்கள் எங்கே சார் இருக்கிறீங்க, குடும்பம் எங்கே இருக்குன்னா, குடும்பம் இந்தியாவில் இருக்குது சார், நான் ஃபாரினில் இருக்கிறேம்பாங்க. அது ஒரு பிரிவினை தான். அப்போ நம்ம வந்துங்க ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம ஆய்வு பண்ணணும். சரிங்க சார், நான் வளர்பிறை சதுர்த்தியில் பிறந்தேன், நீங்கள் சொல்ல மாதிரி எனக்கு எதுவுமே கிடையாது, சூப்பராக இருக்கிறம்பாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி எதுவுமே கிடையாது, சூப்பராக இருக்கிறேன்னு சொல்லுவாங்க. என்னடா இது சூப்பராக இருக்கிறாங்களா? இல்லையே சார், சூப்பராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னா, அடுத்து அந்த உள்சூச்சமத்தை போய் ஆய்வு பண்ணணும். அப்படின்னா சதுர்த்தி திதிக்கு எது சூன்யம் அடையும்? சதுர்த்தி திதிக்கு எந்த ராசி சூன்யம் அடையும்? வளர்பிறை சதுர்த்திக்கு ரிஷபம். அப்ப ரிஷபம் அப்படிங்கிறது காலபுருஷ தத்துவத்துல 2வது வீடு. அப்ப 2வது வீட்டுக்கு வந்து 2ஆம் வீட்டுல தான் என்ன இருக்குதுங்க, நம்ம சாப்பிடக்கூடிய உணவு இருக்கு. அப்போ வளர்பிறை சதுர்த்தியில் பிறந்த எந்த மனிதனாக இருந்தாலும் டெய்லி 2 பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்தானா அவனுக்கு எந்த திசா புத்தி எது வந்தாலும் வேலை செய்யாது. செக் பண்ணி பாருங்க. வளர்பிறை சதுர்த்தியில பிறந்தவங்க டெய்லி 2 பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க, வாழ்க்கையில் படிப்படியாக உங்களுடைய வளர்ச்சி உறுதியாகும். இது உண்மையாங்க சார்? ஆமாங்க சார், உண்மைதான், சத்தியம். இப்போ ஒண்ணு வேண்டாங்க, இன்னைக்கு என்ன திதி ஓடுதுங்க? இன்னைக்கு திதிக்குள்ளேயே வருவோம். தேய்பிறை சப்தமி, அஷ்டமி வந்துருச்சு, காலையில தேய்பிறை தொடங்கும் போது சப்தமி திதி. இந்த தேய்பிறை சப்தமி திதிக்கு எது சூன்யமாதுன்னு சொல்றோம்? காலபுருஷனுக்கு 9ஆம் வீடு சூன்யமாது. அப்போ நீங்க செக் பண்ணி பாருங்க. தேய்பிறை சப்தமியில பிறந்தவங்க யார் வேணாலும் கூப்பிட்டு கேளுங்க. யாராச்சும் பிறந்திருக்கீங்களா? தேய்பிறை சப்தமி யாரும் பிறக்கலைங்களா? தேய்பிறை சப்தமியில பிறந்தது யாரா இருந்தாலும் கூப்பிட்டு கேளுங்க. நான் சொல்ற 4 விஷயத்துல ஒரு விஷயம் இருக்கும். தேய்பிறை சப்தமி தீதியில பிறந்தவங்களுக்கு சின்ன வயசுலேயே அம்மா அப்பா யாராச்சும் தவறி இருக்கலாம். ஒன்று, எல்லாமே நடக்கணும் இல்லைங்க. ஒன்று, சின்ன வயசுலேயே அம்மா அப்பா 2 பேர்ல யாராச்சும் ஒருத்தர் பிரிஞ்சு வாழ்ந்திருக்கலாம். 2, 3வது இந்த ஜாதகர் பிரிஞ்சு வாழ்ந்திருக்கலாம். 3, 4வது அவங்க அப்பாவுடைய அன்பு அந்த ஜாதகருக்கு முழுசா கிடைக்காம இருக்கலாம், இயங்குவார். 4, இதெல்லாம் இல்லை சார், நீங்க சொன்ன உயிர் காரகத்தில் ஒன்றும் இல்லைன்னா அந்த ஜாதகருக்கு கடுமையா உழைப்பாரு, வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்படுவாரு, நல்லா தொழில் பண்ணுவார், வேலை பண்ண எது வேணாலும் பண்ணுவாருங்க. ஆனால் அவர் அந்த உழைத்திற்கேற்ற அதிர்ஷ்டம் அவர் வாழ்க்கையில வரவே வராது. இது தேய்பிறை சப்தமி திதியில பிறந்தவங்களுக்கு இருக்கும். அப்போ 1 உயிர் காரகத்துவம் பாதிப்படையும், இல்லைன்னா பொருள் காரகத்துவம் பாதிப்படையும். தேய்பிறை சப்தமியில பிறந்தவங்க யாரை வேணாலும் கேட்டு பாருங்க, கரெக்டா இருக்கும். ஒரு சில பேர் சொல்லுவாங்க, சார் நீங்க சொன்ன மாதிரி எல்லாம் இல்லைங்க சார், நீங்க சொன்ன மாதிரி எல்லாம் கிடையாது, நான் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. என்ன காரணம்னா அந்த தேய்பிறை சப்தமிக்கு தனுசு ராசி காலபுருஷனுக்கு 9. 9வது ராசி என்னன்னு சொல்லுவோம் பொதுவா? காரகத்துவத்தில் என்ன சொல்லுவோம்? 9ஆம் இடம்னா பாக்கியஸ்தானம், அதே மாதிரி வந்து குருமார்கள், ஆசிரியர்கள், இப்படி நிறைய சொல்லுவோம். அதுல தர்மம்னு உண்டு. அதுல என்ன இருக்கு? தர்மம். ஏன் இந்த 2 திதியை முக்கியமா சொல்றேன்னா, அந்த திதி அன்னதானம் வழங்கினா யோகத்தை கொடுக்கும், இந்த திதி என்ன தானம் செஞ்சீங்கனாலும் யோகத்தை கொடுக்கும். அப்ப தேய்பிறை சப்தமி திதியில பிறந்தவங்களுக்கு அவங்க என்ன பண்ணணுங்க? அதிகமாக அன்னதானம் செய்ய வேணும். அல்லது அன்னதானம் இல்லைங்க, என்ன வேணாலும் செய்யலாம். என்ன பண்ணலாங்க? என்ன வேணாலும் செய்யலாம். சரிங்க சார், இதுல சூட்சமத்துல என்ன செய்தால் இன்னும் யோகம்? அது ஒரு கேள்வி இருக்குதுங்களா? இந்த தேய்பிறை சப்தமி தீதியில பிறந்தவங்களுக்கு 9ஆம் இடம் அப்படிங்கிற தர்மராசி சூன்யம். அவங்க எதை செய்தால் இன்னும் யோகம் அதிகரிக்கும்? என்ன செய்தால் யோகம் அதிகரிக்கும்? அந்த சப்தமி திதிக்கு, தேய்பிறை சப்தமிக்கு 2 ராசி சூன்யம் அடையும். 1 தனுசு, இன்னொன்னு கடகம். அப்போ 4ஆம் இடம் காலபுருஷனுக்கு 4ம் சூன்யம் அடையும், 9 சூன்யம். இப்ப என்ன தானம் செய்யலாம் நீங்களே முடிவு பண்ணிக்கிங்க. இப்ப என்ன தானம் செய்யலாம் நீங்களே முடிவு பண்ணிக்கிங்க. என்ன தானம் செய்யலாம்? காலபுருஷனுக்கு 4 சொல்லுங்க. 4ன்னா ஆடை. ஆடை 4ஆம் இடம் தான் ஆடை. 4ஆம் என்னங்க? உடம்பு. ஒரு மனிதனோட உடம்பு 4ஆம் பாவம். அப்போ உடம்பு மேல எதை போடுறோம்? ஆடை போடுறோம். அதனாலதான் 4ஆம் பாவம். ஆடைன்னு சும்மா கொடுக்கலைங்க, 4ஆம் பாவம் ஆடைன்னு. 4ஆம் இடம் நம்முடைய உடம்பு. அப்போ
அந்த உடம்பில் மேல் அணியக்கூடிய ஆடையை தானம் செய்யணும். ஓகேங்களா? அப்போ இந்த தானங்கள் அவங்க செய்யும் பொழுது கண்டிப்பா அந்த திதிக்காரங்களுக்கு யோகம் நிச்சயமாக உண்டு. ஒரு பெரிய கோடீஸ்வரங்க, 1 கோடி 2 கோடி இல்ல 100 கோடி ரூபாய் இருக்கக்கூடிய ஒரு கிளைண்ட் பார்த்தா ஜாதகத்துல ஃபுல்லா தோஷம். நமக்கு அவங்க பெரிய கோடீஸ்வரர்லாம் தெரியாது, நம்ம பாட்டுக்கு ஜாதகம் சொல்லிட்டு வர்றோம். எல்லாம் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க சொன்னது எனக்கு சரியா இல்லை, நான் நல்லா இருக்கிறேன், சூப்பரா இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. என்னங்க சூப்பரா இருக்கிறீங்க கேட்டோம்னா அவங்க சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, இல்லை நான் கடைசியாக முடிவுக்கு வந்தேன், இதெல்லாம் நீங்கள் நல்லா இருக்கிறீங்களா, என்ன பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னு சொன்னதுக்கு நான் சொன்னேங்க, நீங்கள் ஆடை தானே யாருக்காச்சும் கொடுத்துட்டு இருக்கீங்களா அப்படின்னு ஒரே கேள்வி தான். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அவங்க வீட்டில் வந்து 50 வேலையாட்கள் இருக்காங்களாமா, 50 வேலையாட்களுக்கு 3 மாதத்துக்கு ஒருக்கா ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருவாங்களாம். 3 மாதத்துக்கு ஒருக்கா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ட்ரெஸ்ஸு. சரி, அது மட்டும் தான் பண்ணுறாங்கன்னு பார்த்தோம்னா, ஒவ்வொரு வருஷமும் ஒரு அனாதை குழந்தைகள் ஆசிரமம் இருக்குமாமா, அந்த ஆசிரமங்கள் இருக்கக்கூடிய ஒரு 60 குழந்தைகளும் ட்ரெஸ் எடுத்து கொடுப்பாங்க. இப்போ என்ன சொல்றீங்க? அப்போ ஒரு மனிதன் தன்னுடைய திதியை பிடித்து அந்த திதிக்கான ராசி இது, சூனிய ராசி இது என்று அறிந்து அந்த ராசிக்கான தர்மத்தை செய்தால் அந்த மனிதன் வாழ்நாள் வெற்றியாளனாகவே இருக்கின்றான். சரிங்களா? சிம்பிள் தான். நான் 2 திதி தான் சொன்னேன், 2மே என்னதுங்க, தானத்துக்கான திதி. இந்த மாதிரி திதியில் என்ன இருக்குதுங்க, ஏகப்பட்ட விஷயங்கள் கட்டி கிடக்குதுங்க. இப்போ நான் உண்மையா ஒரு விஷயம் தெரியுங்களா, நீங்க எந்த நபரை கூப்பிட்டு கேட்டாலும் அவருக்கு அந்த திதி சூனி ராசி மேலதான் ஆசை அதிகமா இருக்கும். எங்க யாராச்சும் ஒருத்தர் பிறந்த திதி சொல்லுங்க பார்க்கலாம். நான் சூன்யமாகிற திதி கேட்டேன். என்ன பிரதமர்? சரி, அதாவதுங்க ஒருத்தருக்கு வளர்பிறை பிரதமையில பிறந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுடைய எண்ணங்கள் எதன் மேல் இருக்கும், அவங்களுடைய ஆசைகள் எதன் மேல் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் வளர்பிறை பிரதமையில பிறந்திருக்காங்கன்னா அவங்களுடைய எண்ணங்கள் அப்படிங்கிறது திருமணத்திற்கு முன்பு எப்படி இருந்திருக்குன்னா, நமக்கு வரக்கூடிய கணவர் இப்படி வருவார் அப்படி வருவார், அந்த கணவரை பற்றிய சிந்தனைகள் இதுகள் நிறைய இருந்திருக்கும். ஒன்று. 2வது விஷயம், இந்த வளர்பிறை பிரதமையில் தீதியில் பிறந்தவங்க எல்லாருமே யாரை கூப்பிட்டு கேட்டாலும் அடுத்தவங்க மேல காட்டுற பாசம் உண்மையானதா இருக்கும். ஆனா அவங்களுக்கு யார்கிட்ட இருந்து அந்த உண்மையான பாசம் திரும்பி கிடைக்காது. அவங்களே சொல்றாங்க ஐ எம் ஆல்சோ அப்படிங்கிறாங்க. அப்போ அது ஏன்? காலபுருஷனுக்கு 7ஆம் இடம் சூனியம் சொல்றாங்க. அதுக்கான விடையை சொல்லிட்டு நான் சொல்றேன் உங்களுக்கு, அவங்களுக்கு என்ன பண்ணுனா அது சரியாகும்னு சொல்றேன் உங்களுக்கு. அப்போ இது நாம சொல்லிடுறேங்க சார், ஓகே, அவங்களுக்கு வந்து அன்பு காட்டுற திருப்பி நமக்கு கிடைக்காதுன்னு சொல்றேன். இன்க்ளூடு தாய் தந்தை கணவன் புள்ள எல்லாத்தையும் சேர்த்து தான் சொல்றேன். யாரு மேல உண்மையான பாசத்தை வச்சாலும் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, பாசம் வைக்கிறவங்க அவங்க திருப்பி கொடுக்கவே மாட்டாங்க. அவங்கள கேளுங்க, திருப்பி கொடுப்பாங்க பாருங்க. கொடுத்தாலும் எனக்கு உண்மையானு தெரியல, அவங்க அடுத்தவங்க உண்மையா காமிச்சா கூட அவங்களுக்கு உண்மையானு தெரிஞ்சு புரிஞ்சுக்க முடியாது. அந்த மாதிரி திதி வளர்பிறை பிரதமை திதி. நிறைய பேருக்கு திருமண வாழ்க்கை ஃபெயிலியர். வளர்பிறை பிரதமைக்கு நிறைய பேருக்கு திருமண வாழ்க்கை ஃபெயிலியர், திருமண வாழ்க்கை திருப்தி இல்லை. ஒரு சாரார் அப்படி இருப்பாங்க, ஒரு சாரார் எல்லாத்து பழி கணவன் மனு எல்லாத்து மேல பாசத்தை காட்டிகிட்டே இருப்பாங்க. ஒன்றும் கிடைக்கல, விரக்தியில் சரிதான், நமக்கு ஒன்று யார்கிட்ட உண்மையாக நடந்துட்டாலும் ஒன்றும் கிடைக்க போகிறது இல்லைன்ட்டு அவங்கள தன்னைத்தானே சரி பண்ணிட்டு அமைதியாக இருந்துருவாங்க. இதுதான் இந்த திதிக்கு போகிறவங்களுக்கு நடக்கும். என்ன சார் இப்படி குண்டை தூக்கி போடுறீங்க? அப்போ வளர்பிறை பிரதமையில் போகிறவங்களா என்ன பண்ணுறது? கேள்வி இருக்குது இல்லையா? கோவில்கள் இருக்கு, கோவிலையே பேசிட்டு எத்தனை நாளைக்கு கோவிலையே பேசுறது? கொஞ்சம் மாற்றி தான் யோசிப்போமே. கோவில்ல பேசிட்டு இருக்கிறது கொஞ்சம் மாற்றி தான் யோசிப்போமே. அப்போ இந்த நல்லா யோசிங்க, ஒரு திதிக்கான ரகசியங்கள் அதை சரியான பாதையில் கொண்டு போனோம்னா ஜெயிச்சிடலாம். இப்போ வளர்பிறை பிரதமைக்கு 2 ராசி சூன்யமாகும். என்னென்ன ஆகுங்க? ஒன்று துலாம், இன்னொன்று மகரம். இதுல அதிகமாக பாதிக்கப்படுறது துலாம். அப்போ துலாம் ராசி சூன்யம் அடைஞ்சிருச்சுன்னா 7-10 காலபூசனுக்கு 7-10 சூன்யம் அடையுது. ஒண்ணுமே வேண்டாங்க. இப்போ வளர்பிறை பிரதமை திதியில் பிறந்தவங்க அனாதை பிணங்களை அடக்கம் செய்யறாங்க இல்லையா, அந்த அனாதை பிணங்களை அடக்கம் செய்வர்களுக்கு உதவி செய்யும். செஞ்சுட்டு இருக்கிறீங்க. செஞ்சதுக்கு அப்புறம் எப்படி பலன் இருக்குதுங்க? எனக்காக சொல்லக்கூடாதுங்க, நல்லா இருக்கிறாங்க கேட்டுக்கு.
அப்போ இந்த மாதிரி திதியில வளர்பிறை பிரதமியில பிறந்தவங்க அனாதை பிணங்களை அடக்கம் செய்வதற்கு உதவி செய்யணும். அது மட்டும் கிடையாதுங்க, இந்த கர்ம காரியம் எல்லாம் செய்யறாங்கல்ல, அதாவது அனாதை பிணங்களை அடக்கம் பண்றது ஒரு பக்கங்க. இந்த வெட்டியான்கள், அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு டெத்து வீட்டுல அந்த ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னா அந்த சடங்கெல்லாம் வந்து பண்ணுவாங்கல்ல, அவங்களுக்கும் செய்யலாம். சடங்கு பண்றவங்களுக்கும் செய்யலாம். ஐயருக்கு இல்லைங்க, அந்த நேரத்தில் சடங்கு பண்ணுவாங்க இல்லையா, அவங்களுக்கும் நீங்க பண்ணலாம். அப்படி நீங்கள் செய்கின்ற பொழுது அந்த திதிக்கான பலன் நல்லதாக நடக்கும். இதை விட பிளஸ் இருக்குதுங்க. வளர்பிறை பிரதம திதியில பிறந்தவங்க என்னன்னா அநாத பிணங்கள் நிறைய அவங்களா சொந்த செலவுல அடக்கம் பண்ணாங்கன்னா இன்னும் பவர் ஜாஸ்தி. இதெல்லாம் ரியாலிட்டி. அது வந்துங்க இப்ப சில பேர் சொல்லுவாங்க பரிகாரம் சொல்லிட்டாரு, நம்மளால எப்படி தெரியுங்களா, பரிகாரம் ஒரே டைம்ல வேலை செஞ்சிடணும். அப்படித்தான் நிறைய பேர் சுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. எப்படிங்க, அவர் வெட்டியானுக்கு உதவி செய்ய சொன்னாருங்க, நான் போய் உதவி செஞ்சுட்டு இந்த மாசம் கொடுத்துட்டு வந்துட்டு ஒரு 1000 ரூபாய் கொடுத்துட்டு ஒரு சட்டை வாங்கி கொடுத்துட்டு வந்துட்டேன், ஓகே அப்படின்ட்டு வந்துருவாங்க. திதி சூனியத்திற்கான பரிகாரத்தை வாழ்நாள் முழுவதும் செய்ய வேண்டும். நீங்க செய்ய 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 வாழ்க்கையில் என்ன ஆகும், மாற்றங்களும் உயர்வுகளும் நிச்சயமா வரும் சார், சத்தியம். சரி சொல்லுங்க ஐயா, நம்ம சொன்னாங்க என்ன திசை, என்ன தசமி? வளர்பிறை தேய்பிறை. சரி, இப்போ ஒருத்தர் தேய்பிறை தசமி திதியில பிறந்தவங்களுடைய எண்ணங்கள் என்ன? முதல்ல ஒரு திதியில பிறந்தவங்களுடைய எண்ணங்கள் என்ன அப்படின்னா, இந்த தேய்பிறை தசமி திதியில பிறந்தவங்களுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கும்னா, ஜோதிடத்தின் மேலும் அந்த ரகசியமான விஷயங்கள்ல மேல ரொம்ப ஈடுபாடு இருக்கும். எப்படி இருக்குங்க, ஜோதிடத்தின் மீதும் ரகசியங்கள் மீது மிகுந்த ஈடுபாடு இருக்கும். எந்த விஷயமா இருந்தாலும் துப்பறியக்கூடிய குணம் இருக்கும். இது ரெண்டுல ஏதோ ஒண்ணு இல்லாம இருக்காது தேய்பிறை தசமி திதியில. உங்களுக்கு என்னங்க சார் இருக்கு, என்ன இருக்குது உங்களுக்கு? எனக்காக சொல்லக்கூடாதுங்க, சத்தியத்தை சொல்லுங்க. ஏன்னா மக்கள் பார்த்துட்டு இருக்கிறாங்க, நம்ம சொல்றது பொய்யின் ஆயிடக்கூடாது, உண்மைதான். அப்ப அவங்களுக்கு மேல ஆழ்ந்த என்ன இருக்குங்க, அந்த திதியில பிறந்தவங்களுக்கு ஆழ்ந்த ஈடுபாடு இருக்கும். நானும் தேய்பிறை தசமி தான், என் ஒய்ஃபும் தேய்பிறை தசமி தான், அவங்களும் ஒரு அஸ்ட்ராலஜர் தான். அப்போ நம்ம இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, தேய்பிறை தசமி திதி ஒரு நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஜோதிடத்திற்கென்றே உருவான திதிகள் தசமி திதியும் நவமி திதியும் தான். என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க? ஜோதிடத்திற்கென்றே உருவான திதிகள் தசமியும் நவமி தான் சொல்றாங்க இல்லையா. ஜோதிடத்துக்கு நட்சத்திரம் என்ன சொல்றாங்க, அஸ்தம் கேட்டை சொல்றோம். ஜோதிடத்துக்கு நட்சத்திரம் அஸ்தம் கேட்டை. ஜோதிடத்துக்கான ராசிகள் மிதுனம் கன்னி, இந்த மாதிரி என்ன சொல்றாங்க, ஜோதிடத்துக்கான ராசி சொல்றோம், நட்சத்திரம் சொல்றோம். ஜோதிடத்துக்கான திதி என்னன்னு தெரியணும் இல்லைங்களா. அப்ப ஜோதிடத்திற்கான திதி நவமி திதி தசமி திதியும் தான். அதுல ரொம்ப டாப்பான திதி அப்படின்னா தேய்பிறை தசமியும் தேய்பிறை நவமியும் தான். என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க, எப்படி சார் அந்த திதி வந்து உங்களுக்கு ஜோதிடத்திற்கே உருவான திதி அப்படின்னா, எந்த ராசி சூனியம் அடையுதோ, எந்த திதிக்கு எந்த ராசி சூனியம் அடையுதோ அதுதான் அவங்களுடைய விருப்பம், அதுதான் வெற்றி. அப்ப என்னன்னா தேய்பிறை தசமிக்கும் நவமிக்கும் அல்லது தசமி நவமி திதிக்கு எந்தெந்த ராசி சூனியம் அடையும்? சிம்மம் விருச்சிகம். சிம்மம் காலபுருஷனுக்கு எத்தனாவது வீடுங்க? விருச்சிகம். ஜோதிடம்னா 5 8 தான். சரி ராசி விட்டுருங்க. இந்த தேய்பிறை தசமி தேய்பிறை நவமி வளர்பிறை தசமி வளர்பிறை இதெல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஜாதகர்கள் ஜோதிடத்தில் கண்டிப்பாக ஒரு விஷயத்தை செஞ்சா கொடி கட்டி பறப்பாங்க. என்ன கொடி கட்டி பறக்கிறது? ஒண்ணுமே வேண்டாங்க சார். தேய்பிறை தசமி தேய்பிறை நவமி உங்க ஊருக்கு பக்கத்துல கழிப்பறை இருக்குமா இருக்காதுங்களா? ஹாஸ்பிட்டல் எங்காச்சும் கழிப்பறை இருக்கும் இல்லைங்களா? ஒன்றும் வேண்டாங்க, நீங்க அடிக்கடி உங்களால முடிஞ்சப்பெல்லாம் போய் அந்த கழிப்பறை சுத்தம் செய்யறவங்களுக்கு பணம் கொடுங்க. தேய்பிறை தசமி தேய்பிறை நவமி கழிப்பறை சுத்தம் செய்யறவங்களுக்கு பணம் கொடுங்க. வளர்பிறை தசமி வளர்பிறை நவமி திதி உங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஏழை குழந்தைங்களுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுங்க. இது ரெண்டை மட்டும் செஞ்சா அந்த திதி மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். அதுவும் ஜோதிட துறையில் இருக்கிறவங்களுக்கு அளவு கடந்த வெற்றியை கொடுக்கும். கோவில் 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 போறோம், சில பேருக்கு திதி கோயிலுக்கு போய் பலன் இல்லை அப்படின்னா அந்த திதிக்கான கிரகம் ஜாதகத்தில் வழி இல்லாமல் இருக்கலாம். ஆனால் வாழ்வியல் பரிகாரம் ஒரு நாளும் உங்களை கைவிடாது.
ஏன்னா அதுதான் ஒரு மனுஷனுக்கு ஒரு ராசி சூன்யம் அடையுதுன்னா அந்த ராசி மேல அந்த மனிதன் போன பிறவியில் வைத்த அந்த அன்பு, அந்த அந்த பிரியம் அவனுக்கு கிடைக்காமல் போனதுனால தான் இந்த ராசிகள் குறிப்பிட்ட மாதிரி பலம் இழந்து போகுது. என்னங்க என்ன வளர்மையே தேய்பிரைங்களா? தேய்பிரை அஷ்டமி. அப்ப இந்த தேய்பிரை அஷ்டமினா வந்து பாத்தீங்கன்னா எது சூன்யம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கன்னி. தேய்பிரை அஷ்டமிக்கு எது சூன்யம்? கன்னி. அப்போ இந்த தேய்பிரை அஷ்டமி தேதியில பிறந்தவங்களுடைய லைஃப்ல போய் நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, ஒன்று சின்ன வயசுல வேலை பார்த்துருப்பாங்க, ஒரு வேலை சரியா அமையாம இருந்திருக்கலாம், ஒன்று அப்படி நடக்கும். வேலை நல்லா பார்த்துருப்பாங்க, ஆனா வேலைக்கான அவங்க உழைச்சதுக்கு தகுந்த சம்பளம் இல்லாம இருந்திருக்கும். 2, அம்மாவுடைய தாய்மாமன் உறவு என்ன ஆயிருக்கலாம், பாதிக்கப்பட்டிருக்கலாம். அப்ப இந்த 3ல ஏதாவது ஒரு விஷயத்தை அவங்க கடந்து வராம இருந்திருக்க மாட்டாங்க. என்ன சார் கடந்து வந்தீங்க? பேரனுக்குங்களா? சரி, ஓகே, அவர் தெரிஞ்சுக்கலான்னு கேட்கறேன். சொல்றேங்க. இப்போ பொதுவாங்க இந்த திதியில பிறந்தவங்களுக்கு சிம்பிள் தாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. யாரு தேய்பிரை அஷ்டமியில பிறந்தாலும் நோயாளிகளுக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க, நோயாளிகளுக்கு உணவு வாங்கி கொடுங்க, நோயாளிகளுக்கு உதவி பண்ணுங்க, அந்த அஷ்டமி திதி வெற்றி பெற வைக்கும். சரிங்களா? ஒவ்வொன்றுக்குள்ளேயும் ஒரு ரகசியம் இருக்கு. சொல்லுங்க, என்னமோ சொன்னீங்களா? வளர்பிறை சதுர்த்தசி. வளர்பிறை சதுர்த்தசி எப்படி தெரியுங்களா? உளுந்து எந்திரிக்கும், விழுந்து எந்திரிச்சுக்கிட்டே தான் இருக்கும். ஆனா ஏன்டா விழுந்து எந்திரிக்கிறோம், மறுபடியும் விழாம இருக்கிற ஐடியா பார்த்தீங்கன்னா இருக்காது. எந்த முயற்சியை செய்தாலும் போகும், முயற்சி பண்ணும், இந்த திதி கீழே அடிபட்டு கீழே விழுகும், மறுபடியும் மீசில மண்ணோட்டலிங்கனக்கா மறுபடியும் முயற்சி பண்ணும், விழுகும். இந்த நீங்க சொன்ன வளர்பிறை சதுர்த்த தீதியில் பிறந்தவங்க என்ன பண்ணுவாங்க? சதுர்த்தசி தீதியில பிறந்தவங்க முயற்சி எடுத்துக்கிட்டே இருப்பாங்க, முயற்சி தோல்வி ஆகிட்டே இருக்கும், மறுபடியும் விழுந்து எந்திரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. எந்திரிக்கிறீங்களா? அவ்வளவுதான். அப்ப இதுக்கு என்ன வழி சார்? இப்படி சொல்லிட்டீங்களே, என்ன வழி அப்படின்னா, வளர்பிறை சதுர்த்தசி தீதியில பிறந்தவங்க ஒண்ணு வேண்டாங்க, காது கேளாத ஆசிரமங்களுக்கு போய் உணவளிங்க. காது கேளாத ஆசிரமங்களுக்கு போய் உணவளிச்சீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து பலன் கிடைக்கும். செஞ்சு பாருங்க, அவ்வளவுதான். ஒவ்வொரு திதிக்குள்ளேயும் ஒரு பரம ரகசியம் இருக்கிறது. அந்த திதிக்கான பாதிப்புக்கான காரணத்தை அறிஞ்சு அதன் வழியில போய் நம்ம அந்த உதவிகளை செஞ்சோம்னா 100% வெற்றி நம்மளுக்கு கிடைக்கும். சில பேருக்கு ஸ்பாட்லயே கிடைக்கும். எங்களுக்கெல்லாம் நிறைய டைம் பரிகாரம் பண்ணி ஸ்பாட்லயே பலன் கிடைச்சிரு. இப்ப நிறைய பேர் சொல்லுவாங்க பாத்தீங்களா, திதி கோயிலுக்கெல்லாம் நிறைய பேர் போயிட்டு வருவாங்க. திதி கோயிலுக்கு போயிட்டு வந்தோன்னே பாத்தீங்கன்னா ஒரு வாரத்திலேயே பலன் உண்டாக உண்டு. பாருங்க, அவங்களுக்கு அன்னைக்கே கிடைச்சது. அப்ப நம்ம இதெல்லாம் ஒரு அர்த்தங்கள் இருக்கு. ஒரு சில பேருக்கு திதி கோயிலுக்கு போவாங்க, பலன் கிடைக்காது. ஏன்னா அந்த திதிக்கான கிரகம் ஜாதகத்துல மோசமா இருக்கும். ஆனா வாழ்வியல் பரிகாரம் என்னைக்கு மோசம் பண்ண. ஆமாங்க சார், செய்ய நீங்க படிப்படியா வளருவீங்க. 1000லிருந்து லட்சத்துக்கு போவீங்க, லட்சத்திலிருந்து கோடிக்கு போவீங்க. கண்டிப்பா திதி உங்களை கோடீஸ்வரன் ஆக்க கூடாது. பண்ணுங்க, அதான் சொல்றீங்களா, ஒரு நாள் பண்ணி போட்டு தூக்கி எறிஞ்சிட்டா பிரயோஜனம் இல்லை. முதல்ல ஜோதிடத்துல நம்பிக்கை அப்படிங்கிறது ஒண்ணு வேணும். ஏன்னா ஒவ்வொரு விஷயம் நடக்கிறதுக்குங்க ஒவ்வொருத்தருடைய தீர்ப்புன்னு ஒன்று இருக்குது. சனி பகவான் தீர்ப்பு ஒன்று இருக்குது. சனி பகவான் எப்போ உங்களுக்கு கொடுக்க நினைக்கிறாரோ அப்போ தான் கொடுப்பாரு. அதுக்காக நான் வந்து ஒரு நாளில் செஞ்சுட்டேன் தூக்கி போட்டெல்லாம் பிரயோஜனம் கிடையாது. செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக அதற்கான பிரதிபலன் உண்டு. அப்போ பரிகாரங்கள் என்பது வந்துங்க வேலை செய்யுமா? சில பேர்த்துடைய கேள்வி அதுதான். ஏன் சார் பரிகாரம் வேலை செய்யுமா அப்படிங்கிற ஒரு நிறைய பேர் கேட்பாங்க. பரிகாரம் சத்தியமாக வேலை செய்யும். அதை எப்படி செய்யணுங்கிறத நிறைய பேருக்கு தெரியுது. பரிகாரத்தை கரெக்டான ரூட்டில் கரெக்டாக செஞ்சாங்கன்னா அவங்க வந்து ஜெயிச்சிருவாங்க. நான் தான் சொல்ல பார்த்துங்க, திதியை பிடிச்சா எந்த மனுஷனும் அவன் விதியை வென்று விடலாம். விதியை வெல்றாரோ இல்லையோ, விதியை வெல்றது அப்புறம் இருக்கட்டுங்க, அவங்க கஷ்டமெல்லாம் போகும். தேய்பிரை சதுர்த்த திதிகளுக்கு கஷ்டப்பட்டாலும் அதிர்ஷ்டம் கம்மி, தூக்கம் இல்லை அல்லது நிம்மதி இல்லை. இந்த திதியில் பிறந்தவங்க ஏதாச்சும் ஒன்று இருக்கும். ஒன்று அதிர்ஷ்டம் கம்மி, சதுர்த்தசி தானே, ஒன்று அதிர்ஷ்டம் கம்மி, அப்படி இல்லைன்னா வந்து தூக்கம் சரியா இல்லை, தூக்கம் நிறைய தூங்க முடியாது, அல்லது நிம்மதி கம்மி. இதை 3ல் ஏதோ ஒன்று இல்லாமல் இருக்காது. அப்போ அவங்க என்ன பண்ணணும்? தேய்பிரை சதுர்த்தசியா ஒன்றுமே வேண்டாங்க, சுடுகாட்டுக்கு போய் அங்கே இருக்கிறவங்க உதவி பண்ணுங்க. சுடுகாட்டில் வேலை பார்க்குறவங்க உதவி பண்ணுங்க, அந்த திதி வேலை செய்யும். வெட்டியானுங்கள் தான் வேலை செய்யும், கண்டிப்பாக வேலை செய்யும், 100% வேலை செய்யும்.
வேலை செய்யாம போகவே போகாது. சரிங்களா? அப்போ உறுதியா வேலை செய்யும். அப்ப திதிக்கென்று ஒரு தனித்துவமான சக்தி இருக்கிறது. நிறைய இருக்குதுங்க சார். ஜோதிடத்துக்கு உள்ள போனோன்னு வச்சுக்கீங்களேன், அப்படியே அது அள்ள அள்ள குறையாம வந்துகிட்டே இருக்கு. நாமெல்லாம் ஒன்றும் மேதாவிகள்லாம் கிடையாதுங்க, அனுபவம். நம்ம ஜோதிடத்தில் வந்து என்ன சொல்லுவாங்க சில பேர், நான் கிரகத்தை அடிச்சிருவேன். எப்படி தெரியுமா சொல்லுவாங்க சில ஜோதிடத்தில், நான் கிரகத்தையே அடிச்சிருவேன், எனக்கு கிரகத்துக்கு ஆஃப் பண்ற எனக்கு ரூட்டு தெரியுமாங்க. சொல்றேன், சொல்லுவாங்க சில பேர், எனக்கு கிரகத்தை எப்படி ஆஃப் பண்றது அப்படின்னு தெரியும் அப்படிம்பாங்க சில பேர். பார்த்துருக்கீங்களா மீட்டிங்கில் பேசும்போது? எங்களுக்கு தெரியும். என்னமோ ஒரு படத்தில் என்னங்க, அது என்னமோ ஒரு படத்தில் ஒரு என்ன படங்க சார், அது ஏதோ ஒரு படம், நல்ல படத்து பேர் மறந்து போச்சு. எங்களுக்கு தெரியாது எப்படி பண்றதுன்னு ஏதோ ஒரு விஷயம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி சில ஜோதிடர்கள் அந்த இருப்பாப்பு, எனக்கு எப்படி அந்த கிரகத்தை அடிக்கிறதுக்கு தெரியும், அந்த கிரகத்தை எப்படி ஆஃப் பண்றது தெரியும் அப்படின்னு சில பேர் மீட்டிங்கில் பேசுவாங்க. சில பேர் நான் தாந்திரிகத்தை கிரகத்தை ஆஃப் பண்ணிடுவேன் அப்படிமா. எந்த தாந்திரிக மாந்திரிகத்தாலையில கிரகத்தில ஆஃப் பண்ண முடியாது. ஆஃப் பண்ணலாம், தற்காலிக ஆஃப் தான் பண்ண முடியும். மறுபடியும் வரும் பார்த்தீங்களா கிரகம், பின்னால வச்சு சாத்திரும். எந்த கிரகத்தையும் எந்த தாந்திரிக மந்திரத்தாலும் முழுமையாக கட்டுப்படுத்த முடியாது. கிரகம் பார்த்து உங்களுக்கு கொடுத்தாதான் உண்டு. சொல்லுவாங்க, என்னங்க சார் தாந்திரிக மாந்திரிக பொய்யா? தாந்திரிக மாந்திரிக பொய் கிடையாது. அப்போது தலைவலிக்கு அப்போதைக்கு மருந்து, அவ்வளவுதான். தலைவலிக்கு அப்போதைக்கு மருந்து. இப்போ சொல்லலாம் பார்த்தீங்களா, இப்போ எனக்கு தலைவலி வருதுன்னா அப்போதைக்கு டேப்லெட் எடுத்துக்கலாம், அப்போதைக்கு குறையும். வாழ்நாள் ஃபுல்லாக குறையுமா? வாழ்நாள் ஃபுல்லாக குறையுமா? எனக்கு எங்களோட படித்த ஸ்டூடெண்ட்டுங்க மீட்டிங்கில் சொல்லியிருக்கிறாருங்க, அவங்க தாத்தம் பாட்டையெல்லாம் மாந்திரிகம் தாந்திரியம், தாத்தம் பாட்டையும் மாந்திரிகம் தாந்திரியம். அவர் தாந்திரிகத்தில் மாந்திரிகத்தில் அப்படியே சொன்னாரா, அப்படியே சூப்பராக நடக்கும். அப்படி நடந்துட்டு இருந்துச்சுங்க சார். ஜோதிடரை போய் பார்த்தோம், 10 எத்தனையோ அது ஊரில் வந்து அப்போவே 10 ஜோதிடரை போய் பார்த்து, ஊரில் கோவில் கட்டினா சூப்பராக வந்துடுவீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. 10 ஜோதிடர் சொல்லி கோவில் கட்டினேன். 40 வருஷமா எங்கள் மூதையர்கள் இதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நான் ஒரு 20 வருஷமா பண்ணி, நான் சம்பாரிச்ச காசையில் சிவன் கோயில் கட்டி வந்தேன். சிவன் கோயில் போட்டு கட்டிட்டு வந்ததுக்கப்புறம் எல்லா காசும் இழந்து நான் ஊரை விட்டு ஓடி போயிட்டேங்க சார். எல்லா ஜோதிடர்களும் 10 கோவில், எல்லாரும் கோவில் கட்டுன்னு சொன்னாங்க. நாங்கள் உங்கள்கிட்ட கிளாஸ் படிக்கும் போது நீங்கள் ஒருத்தர் தான் கோவில் கட்டினா ஊர் விட்டு ஓடி போவீங்கன்னு சொன்னாங்க. அப்போ அதுலேருந்து என்ன அர்த்தங்க? மாந்திரிகம் தாந்திரிகம் அப்படிங்கிறது அப்போதைய தீர்வோ தவிர நிரந்தர தீர்வு கிடையாது. நிரந்தர தீர்வு கிடையாது. அப்ப அந்த நிரந்தர தீர்வுக்கு வந்து கிரகங்கள் தான் உங்களுக்கு கை கொடுக்கணுமோ தவிர மாந்திரிகம் தாந்திரிகம் எல்லாம் முழுமையா வாழ்நாள் ஃபுல்லா தீர்வு கொடுக்க. சில பேரை ஆச்சரியப்படுவீங்க, தாந்திரிகத்தை அவங்க சொன்னாங்க நடந்துருச்சு, நீங்க நடந்துச்சு 6 மாசம் நல்லா இருந்துச்சு, மறுபடியும் கேட்டு பாருங்க 6 மாசம் கழிச்சு நல்லா இருக்குதான்னு. அப்ப அந்த தாந்திரிகத்தில் நடக்கிறது உண்மையானா அது ஒரு வகையில் உண்மைதான், இல்லைன்னு சொல்லலைங்க. தாந்திரிகத்தை நான் பொய்ன்னு சொல்லலை, ஆனால் அது நிரந்தரமான தீர்வு இல்லை. அதனால முதல்ல எந்த ஜோதிடராக இருந்தாலும் எனக்கு கிரகத்தை ஆஃப் பண்ண தெரியும், நான் வந்து எல்லாத்தையும் தாந்திரிக மாந்திரத்தில் அடிச்சுன்னு தயவு செஞ்சு பேசாதீங்க. கிரகத்துக்கு என்று தனி சக்தி இருக்கிறது. நீதிமான ஒருத்தருக்கார் யாருங்க? சனி பகவான். நீங்க என்ன தப்பு செஞ்சாலும் என்ன நல்லதை செஞ்சாலும் அவர் தீர்ப்பு வழங்க இருக்கிறாருங்கிறத மறந்துடக்கூடாது. தீர்ப்பு வழங்கறதுக்கு அவர் இருக்கிறார். அவர் எப்ப எப்படி என்ன பண்ணுவாரு அவருக்கு தெரியும். அதனால வந்து என்னங்க, யாரும் நம்ம ஜோதிடர்கள் அது இருமாப்பு கொள்ளவே கொள்ளாதீங்க. ஜோதிடம் தன்மையா இருங்க, நிறைய கண்டுபிடிங்க. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்துக்கெல்லாம் என்ன பண்ணுங்க, உலகத்துக்கு சொல்லுங்க. உலகத்துக்கு சொல்கின்ற பொழுது அந்த பிரபஞ்சம் கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான விஷயத்தை கொடுக்கும். நான் இந்த இடத்துல இங்க வந்து நிக்கிறதுனா அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னங்க, வறுமையில் இருக்கின்ற பொழுது கூட அயராத ஜோதிடத்தை பற்றிய சிந்தனை மட்டும்தான் இருந்துச்சு. அயராது சிந்தனை மட்டும்தான் இருந்துச்சு, வேற ஒண்ணுமே இல்லை. தூங்க மாட்டாங்க, 3 மணி வரைக்கும் நைட்டு தூங்க மாட்டோம். 3 மணி வரைக்கும் ஜோதிடத்தை பற்றியே தான் பேசிட்டு. அப்போ இந்த மாதிரி திதி என்ற ஒரு விஷயம் ஒரு மனிதனுடைய வாழ்வில் ஒரு மிகப்பெரிய வெற்றியை தருகிறது. திதியை சரியாக பிடித்த நபர் எந்த நாளும் கீழே விழுந்து விட போவது இல்லை, விழுந்ததும் இல்லை, இனிமேல் விழ போறதும் கிடையாது. அதனால திதி என்னன்னு தெரிஞ்சுக்கங்க. முதல்ல வந்து நீங்க எல்லாத்தையும் நட்சத்திரம் யோக கரணமெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நீங்க பிறந்த திதி என்னன்னு தெரிஞ்சுக்கங்க. அந்த திதிக்குண்டான விஷயம் என்ன, எது மேல நம்ம ஆசை வச்சிருக்கிறோம், ஏன் நிறைவேறுக்கான்னு தெரிஞ்சுக்குங்க. ஏன்னா எந்த ஒரு விஷயமே இருந்தாலும் சரிங்க, நீங்க உங்களுக்கு விருப்பப்பட்டு செஞ்சா அது நல்லா இருக்குமா, கடமைக்கு செஞ்சா நல்லா இருக்குமா? விருப்பப்பட்டு செஞ்சா தான் நல்லா இருக்கும்.
அப்ப திதிசூனிய ராசி தான் விருப்ப ராசி. அந்த நீங்க உங்களுடைய விருப்பத்தை அந்த திதிசூனிய ராசி நிறைவேற்றும். அதுக்கு சரியான வாழ்வியல் பரிகாரம், அந்த திதிக்கான சரியான கோவிலுக்கு போனீங்கன்னா உங்க வாழ்நாள் ஃபுல்லாவே நீங்க விருப்பப்பட்டதை நீங்க நினைச்ச மாதிரி அடைஞ்சு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய வெற்றியை நிச்சயமா அடையலாம். இது சிறிய உரை. பேசணும்னா திதியை பத்தி பேசுறேன்னா 4-5 மணி நேரம் வேணும். சரி, ஃபோன் நம்பர் சொல்லுங்க. 850-859-3442 859-3442 850-859-3442. நன்றி. ஜோதிடத்தில் ஏதோ தெரிஞ்ச விஷயத்தெல்லாம் சொல்லியிருக்கிறேன். சிறிதளவு தெரிந்த அடியனுடைய கருத்துக்களை கேட்டு ரசித்த அனைவருக்கும் நன்றி கூறி, இந்த வாய்ப்பை நல்கிய மதிப்பிற்குரிய மூந்தன் முரளி ஐயா அவர்களுக்கும் நன்றி கூறி என்னுடைய சிற்றுரையை நிறைவு செய்து கொள்கின்றேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். திதியினுடைய சூட்சமத்தையும் நுணுக்கத்தையும் ரொம்ப அற்புதமான முறையில் ஐயா அவர்கள் பதிவு செய்திருக்கிறார். நம்முடைய மணிமுருகேசன் ஐயா அவர்கள் எங்கே இருந்தாலும் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். ஐயா அவர்கள் நிறைய விஷயத்தை அவருடைய அனுபவ ரீதியில் கண்டறியப்பட்ட ஒரு விஷயத்தை நுணுக்கமாக ஐயா அவர்கள் கொடுத்திருப்பது என்பது நமக்கெல்லாம் ஒரு பெரும் மற்றற்ற மகிழ்ச்சி. நம்முடைய ஏழுமலையான் ஜோதிட திருவிழாவிற்கு ஐயாவினால் வர முடியல. அதனால் ஐயா அவர்களுக்கு ஜோதிடத்துறையை மகத்தான சேவையை பாராட்டி ஜோதிட புலமை நாயகன் என்ற விருதை கொடுத்து இந்த நேரத்தில் ஐயா அவர்களை சிறப்பு செய்ய இருக்கின்றோம். ஐயா அவருடைய கைத்தட்டல் உற்சாகத்தோடு ஐயாவுக்கு உற்சாகப்படுத்துவோம். இதை நம்முடைய மணிமுருகேசன் ஐயா அவர்கள் பொன்னாடை போட்ட சந்தன மாலை அணிவிக்க இந்த விருதை ஐயா அவர்களுக்கு கொடுத்து சிறப்பிக்க இருக்கின்றது. கிரீடம் அப்படி வச்சிருங்க. அது அங்க இருக்கு. பண்டிட் பாலசுப்ரமணியோடைய துணைவியார் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். வாங்க. ரொம்ப மகிழ்ச்சி. எவ்வளோ டைம் இருந்தாலும் ஒரு சிரமத்துக்கு இடையிலையும் ஐயா அவர்கள் இங்கே வருகை புரிந்து நமக்கெல்லாம் சிறப்பு செய்ததற்கு மற்றற்ற மகிழ்ச்சிகள். அடுத்தபடியாக நம்முடைய எம்எம் சிஸ்டத்தின் மூலமாக பலன் சொல்லக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு பயிற்சி எடுத்த திருச்சியிலிருந்து வருகை புரிந்திருக்கக்கூடிய விஜயலட்சுமி மேடம் அவர்கள் இப்பொழுது சிறப்புரையாற்ற வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். உங்களுடைய கைத்தட்டலோடு.